கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நாம் நடப்போம். நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று ஆதியாகத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 26, 27, 28 நாம் வாசிப்போமானால், அங்கே யாக்கோப்பு தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் போராடி ஜெபித்தது நிமித்தமாய் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதாக நாம் வேதத்திலே காண்கிறோம். அது என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் வேதத்தை தியானிப்போம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாருங்க, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று யாக்கோப்பை கர்த்தர் கேட்கிறார். ஏசாவுக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு கடந்து போகிறான். அந்த யோர்தானை அவன் கடந்து போகும்போது ஒரு கோலும் தடியுமாய் கடந்து போனதாக வேதத்தில் பார்க்கிறோம். திரும்பி அவன் மறுபடியும் தன் சகோதரிடத்துக்கு கடந்து வரும்போது இரு பரிவாரங்களோடு இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசை ஐஸ்வர்யம் உள்ளவனாக கடந்து வந்தான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவன் ஏசாயினிடத்தில் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் தன் சந்ததியை அழித்து விடுவான் என்று சொல்லி பயந்து தன் பிள்ளைகளை என்ன பண்றான்? அவனோடு கூட நிறுத்தி கொண்டு அவன் கொண்டு வந்த ஆசிகளை 2 பாகங்களாகவும் பிரித்து உச்சதமானதை தன் வேலைக்காரிடத்திலே ஏசாவுக்கு கொடுத்து அனுப்புகிறான். ஏசா பெற்றுக்கொண்டால் அவன் இருதயம் சமாதானம் அடையும் என்று சொல்லி யாக்கோப்பு நினைக்கிறான். உள்ளத்தில் ஒரு பயம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் சந்ததி கடலத்தை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. இந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கிலே நிறைவேற வேண்டும். ஈசாக்குக்கு பிறகு ஏசாவுக்கு தான் நிறைவேற வேண்டும். இதை சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோப்பு பெற்று கொண்டது நிமித்தமாய் தன் சந்ததியும் தன் மனைவிகளையும் தன்னுடைய எல்லா உடைமைகளையும் அழித்து விடுவான் என்று சொல்லி பயந்து தேவனிடத்தில் அவன் போய் மன்றாடி போராடி இரவு முழுவதும் ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நீ யாக்கோப்பு இல்லை இஸ்ரவேல் என்று சொல்லி. இந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு கொடுத்த அந்த உன்னதமான அந்த வாக்கு தத்துவம் இந்நாள் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன் சொந்த ஜனங்களாக பாவிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் அதே இஸ்ரவேல் தேசத்திலே அந்த எருசலேமிலே என் தேவனாகிய கர்த்தர் வருவதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டுமானால் யாக்கோப்பை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் இஸ்ரவேலாக. அந்த ஆசீர்வாதத்தை தான் யாக்கோப்புக்கு என் தேவனாய் கர்த்தர் சந்ததியை ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஆசி ஐஸ்வர்யங்களை குறித்து தான் யாக்கோப்பு கேட்டார், போராடி இரவு முழுவதும் போராடி ஜெபித்தார் என்று சொல்லி. இன்றும் நாம் அறியாமையினாலே யாக்கோப்பை போல நாங்களும் ஜெபிக்கிறோம், எங்களை ஆசீர்வதி ஆண்டவர்னு கேட்கிறோம். இது இல்லை ஆசீர்வாதம். யாக்கோப்புக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? உன் சந்ததியை கடலத்தை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். தன் சந்ததி அழிந்து விடுமோ என்று சொல்லி பயந்து தன் சகோதரனிடத்திலிருந்து பயந்து என்ன பண்ணான்? ஓடினான். தேவ சமூகத்தில் என்ன பண்ண? ஜெபித்தான். தேவ சமூகத்தில் போராடி இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் மேன்மை, இன்று முதல் நீ இஸ்ரவேல், இந்நாள் வரைக்கும் நாம் கண்முன்னாய் காணுகிற அந்த இஸ்ரவேல் தேசத்தை அன்று ஆசீர்வதித்த என் தகப்பன் இந்நாள் வரைக்கும் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உன்னத ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை ஆசீர்வதித்த என் தகப்பன் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்துவம் புறஜாதி மக்களாகிய நாங்கள் ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களுடைய சந்ததிகளும் என் தேவனாய் கர்த்தரை ஆராதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்தியத்திற்கு சாட்சியை நாங்கள் ஜீவிக்கவும் என் தேவனாய் கர்த்தர் எங்கள் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்க முடியாய் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.